Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்மளோட ஹேரை வந்து ஃபாஸ்டா growth பண்ண வைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ஹேர் டோனர், ஹேர் டானிக், ஹேர் சீரம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து இந்த ஒரு சீரம் டானிக் யூஸ் பண்ணுறதுனால க்ரோத் ஆக போகுது. அதே சமயம் நம்மளோட ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டாக நான் சேர்க்குறது வந்து கருவேப்பிலை வந்து சேர்க்குறேன். கருவேப்பிலை நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே சமயம் இந்த கருவேப்பிலை சேர்க்கறனால நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு அடர் கருமை நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கருமை நிறத்தில் வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டை முடின்னு சொல்லுவாங்க. முடி வந்து ஒரு மாதிரி சிவப்பு கலராக இருக்கும், அதை தான் செம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவதாக நான் சேர்க்குறது வெந்தயம் வந்து சேர்க்குறேன். வெந்தயம் நான் சொல்லவே வேணாங்க, நம்மளோட முடியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கறதுல மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொன்னோம்னா அந்த வெந்தயம் தான். ஸோ வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் சேர்க்குறது கரும் சீரகம் வந்து சேர்க்குறேன். கரும் சீரகமும் வெந்தயத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் கரும் சீரகத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ட்ரையாக விடாமல் வச்சுக்கும். நம்ம ஹேரை வந்து நல்லா கருப்பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ இந்த 3 பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை நல்ல ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் பக்கம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்தானதாக இருக்கும். இந்த டானிக்கை நீங்கள் தினமும் பயன்படுத்தலாம். ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டு 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப 4வது நாள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி திரும்ப ஒரு அகைன் 3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அதோட நிறம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம ஹேரில் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஹேரில் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஒரு டானிக்கை நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். பெஸ்ட்டு எது அப்படின்னா ஆயில் இருக்கும்போது பயன்படுத்துறது தான். ஸோ ஆயில் இருக்கும்போதே நம்மளோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் என்னோடய கைகளால் எடுத்து என்னோடய முடி வேர் கால்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் நம்ம ஹேர் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இதை யார் வேணுனாலும் பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சின்னவங்க யாருனாலும் பயன்படுத்தலாம், தினமும் பயன்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்துங்க, இல்லைனா ஒரு வாரத்துக்கே 2-3 தடவை பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பை பொறுத்து, உங்கள் உடம்பு கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது நல்லது. இதில் இன்னொரு பொருள் கூட நீங்கள் சேர்க்கலாம், என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன அது அப்படின்னா செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள், அது சேர்க்கலாம். செம்பருத்தி பூவும் சேர்க்கலாம். செம்பருத்தி பூவோட இலைகள் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும். ஏன் ஆலிவேரா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டானிக்கை உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் கைகளை வச்சு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே உங்கள் ஹேரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபீல் கொடுக்கும். முக்கியமாக நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இந்த ஒரு டானிக்கை நீங்கள் கண்டிப்பாக நம்ம முடி வளரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், ஸ்கால்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளேஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அப்ளை பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தை இழுத்து நம்ம மண்டைக்குள்ளே போயிட்டு அந்த முடியை வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கைகள் அப்ளை பண்ணும்போதும் சேம் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ நானும் என்னோடய பொண்ணு அதை யூஸ் பண்ணி ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னோடய ஹேரையும் பார்த்துருப்பீங்க, என்னோடய பொண்ணோட ஹேரையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்குது அப்படிங்கிறது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கும். உங்களுக்கு பேபி ஹேரில் நிறைய குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ தான் அவளுக்கு வந்து முடி வளர்க்கணும்னு ஆசையே வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எங்களை போலவே தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.